நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்பளம் ஓகோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. என் ஒய்ஃப் பிரியா, அவளை வீட்டை ஏற்றுக்கிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். சில பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் அந்த லவ் காணாமல் போயிடும். ஆனால் எங்கள் வீட்டில் அது எக்கச்சக்கமாக இருந்துச்சு. வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பிரியா சிவா, போய் குளிச்சுட்டு வாடா. நீ வா, சேர்ந்து குளிக்கலாம். நோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிவா, சிவா, காயத்ரி கால் பண்ணிருந்தா. அதான்டா எங்க சித்தப்பா பொண்ணு. அவளுக்கு வர தை மாசம் 16ஆம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களாம். போயிட்டு வரலாமா? அதெல்லாம் வேணாம். நமக்கு பையன் பிறந்தப்பறம் சொந்தக்காரங்க யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? நாம மட்டும் ஏன் போனோம்? லவ் மேரேஜ் பண்ணுறேன்னு அவ்வளோ பெரிய குத்தமா? சிவா, அவங்கள பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. வாங்க வாங்க, கொண்டு வாங்க. ஓகே சார். பார்த்து எடுத்துருவாங்க. ஓப்பன் பண்ணுங்க அதை. பழைய ஃப்ரிட்ஜ் ஒலிக்கிட்டே இருக்குன்னு சொன்னல, அதான். ஹே, பணம் எப்படி ரெடி பண்ண? அது ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருந்துச்சு, அதை வச்சாங்க. ஓ சூப்பர்ரா. உங்களெல்லாம் கட்டி பிடிக்க வைக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருக்கும் போலயே. ஏய் குறும்பு. உண்மையிலேயே இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கான பணம் எப்படி வந்துச்சுன்னா, எஸ், ஆன்லைனில் ரம்மி விளையாடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும். ராத்திரி கண் அசந்து தூங்குற வரைக்கும் விளையாடிட்டு இருந்தேன். காலையில் கண் முழிச்ச உடனே விளையாட ஆரம்பிச்சிருவேன். வெற்றிங்கிறது ஒரு போதை. அந்த போதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதிர்ஷ்ட தேவதை என் பக்கம் இருந்ததுனால பணம் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணேன். பிரியாவுக்கும் ஆகாஷுக்கும் டிசைனாக ட்ரெஸ்ஸு, மோதிரம், செயின்னு வாங்கி குமிச்சேன். தினம் ஷாப்பிங் போனோம், விதவிதமாக பர்ச்சேஸ் பண்ணோம். இது ஐயா நல்லா மாற்று. This one? How's this? ஒரு நாள் ஒரு ஆட்டத்தில் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படி விளையாடி என்னால் ஜெயிக்க முடியல. நான் கண்டினியூவாக தோத்துட்டே இருந்தேன். ஆக்சுவலாக விளையாடுறது நாம இல்லை, இந்த கேமை செட் பண்ணவங்க தான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. எப்படியாவது ஜெயிச்சிடலான்னு விளையாடுனேன், ஆனால் முடியல.
ஒய்ஃப்ட்ட கூட எரிஞ்சு விழுந்தேன். வாழ்க்கை அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. கையில் இருந்த பணம் முழுக்க காலி ஆயிடுச்சு. தெரிஞ்சவங்க கிட்டலாம் பணம் கடன் வாங்கினேன். ஏய், மாதம் கரெக்டாக வட்டி கொடுத்துடணும். சரியா? கொடுத்துருண்ணே. மிஸ் ஆச்சு. இந்தா கையெழுத்து போடு. மாப்பிள்ள ஒன்று நம்பி தான் தரேன். பணத்தை பார்த்து பத்திரமா திட்டு கொடுத்துறா. இந்தா எண்ணிக்க கொடுத்துறேன்டா. கடன் வாங்கின பணத்தெல்லாம் இதில் போட்டு விளையாடினேன். திரும்ப தோத்தேன். $5000 பிடிக்கணும்னு விளையாண்டேன், 50,000 போச்சு. 50,000 பிடிக்கணும்னு விளையாண்டேன், 5 லட்சம் போச்சு. இப்படி விட்டதை பிடிக்கணும் விளையாடி எல்லாம் போச்சு. ஏய், என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க? ஒழுங்கா வேலை பார்க்கறதுனா பாரு, இல்லைன்னா எழுந்து வெளியே போயிட்டாரு. வேலையும் போச்சு. அதுக்கப்புறம் பார்க்கு தான் என் கம்பெனி. டென்ஷன்லேயே விளையாடினால என்னமோ கார்டெல்லாம் தப்பாக இறக்கி தோற்றுக்கிட்டே இருந்தேன். பணமெல்லாம் போயிட்டே இருந்ததை ஒழிய என்னால் திரும்ப எடுக்கவே முடியல. ஒரு கண்டிஷனில் பணம் கொடுத்தவங்கலாம் எனக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஹலோ. யோ சிவா, என்னையா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேற? 2 மாசமா வட்டியும் வரல, அசலும் வரல. என்ன நினச்சிட்டு இருக்க? இல்லைண்ணே, எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் இன்னும் வரலண்ணே. கேட்டவொன்னே பணத்தை கொடுத்தல, ஒழுங்கு மாதிரியே பணத்தை எண்ணிவை. உங்ககிட்ட கடனை கொடுத்து திருப்பி வாங்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கு. அப்பப்பா. டேய், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை தானே கடன் வாங்கி தர சொன்னேன். உன்னால எங்க ஃபேமிலிக்குள்ள பெரிய ப்ராப்ளமா இருக்குடா. என் ஹஸ்பண்டும் நானும் டைவர்ஸ் அப்ளை பண்ண போறோம்டா. பணம் வாங்கும் போது இனிக்குது, இப்ப மட்டும் கசக்குதோ? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. துண்டு துண்டா வெட்டிடுவேன். இதுக்கு மேல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். இப்படி கடன் வாங்கி திங்கிறதுக்கு நீ எல்லாம் குடும்பத்தோட தூக்கிலேயே தொங்கலாம். இப்ப பணத்தை கொடுக்க போறியா இல்ல ஆளுகளை வச்சு ஜாமீன் அள்ளிட்டு போவா? எப்ப கேட்டாலும் இன்னைக்கு தரேன் நாளை தரேன் இழுத்து அடிக்கிற. சோத்த திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? இவ்வளோ வாங்க, நான் தந்துடுறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே, கொடுத்துறேண்ணே. அக்கம் பக்கத்தில் எல்லாம் பார்க்குறாங்கண்ணே, அசிங்கமாக இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே. கடைக்கார நாய்க்கு ரோஸ் என்ன வேண்டி கிடக்கு? பணத்தை எடுத்து வச்சுட்டு மறுவேளை பாரு. கத்தாதீங்கண்ணே, எல்லாரும் பார்க்குறாங்கண்ணே. கொடுத்துறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. என்ன சிவா, யார் இவரு? ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், லாஸ் ஆயிடுச்சு. பிஸ்னஸா? ஏம்மா, உன் புருஷனோட யோகிதா இப்பதான் தெரியுமா? கூட தான் இருந்தியா இல்ல? நிறுத்துங்க, ரொம்ப பேசாதீங்க. எவ்வளோ தரணும்? 2 லட்சம். 2 லட்சம் தானே? என்ன வீட்டுக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுறீங்கண்ணே? போங்கண்ணே, நான் தந்துடுறேண்ணே. இதில் 10 சவரன் நகை இருக்கு. ஒன்று அடகு வை, இல்லைன்னா வித்துடு. இவரை கடனை முதல்ல செட்டில் பண்ணிட்டு வா. இல்லை பிரியா, அது வேண்டாம், நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். போன்னு சொல்கிறேன்ல, போ. அதான் வித்துருன்னு சொல்றாங்கல்ல, வித்துருவோம். அண்ணே, சொல்கிறது கேளுங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே, பணத்தை கொடுத்துட்றேன். இருக்க மாட்டேன். அண்ணே, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்கண்ணே. பணத்தை எப்படியா செட்டில் பண்ணிடுறேண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நீயும் பணம் தர மாட்டேங்கிற, உன் பொண்டாட்டி கொடுக்க சொல்ற, அதையும் வேணாங்கிற. என்னையா நினைச்சிட்டு இருக்க? இந்த நகை இந்த வேணாம். நகை வேண்டாம். அது எல்லாமே கவரிங்கண்ணே. பணம் ரொம்ப அவசரமாக தேவைப்பட்டுச்சு. அதான் அவளுக்கே தெரியாமல் ஒரிஜினல் எடுத்து அடகு வச்சுட்டு அதே மாதிரி கவரிங் செஞ்சு வச்சுட்டேன். ஒய்யால உன்ன மாதிரி ஒரு போட்டோட்டியை பார்த்ததே இல்லடா. 2 நாள்ல பணம் வரல, உன் வீடை நாரி போயிடும். வட்டி கட்ட வக்கில்லைன்னா என்ன மைத்துக்கடா கடன் வாங்குற? ஒழுங்கு மாதிரியே பணத்தை எண்ணிவை. வீடு பூந்து உன் பொண்டாட்டி தூக்கிடுவேன். மனுஷனா பிறந்தா வெக்கம், மானம், சூடு, சொன்ன ஏதாச்சும் வேணும். 2 நாள்ல பணம் வரல, உன் வீடை நாரி போயிடும். கடன் கொடுத்தவங்க நெருக்கடினால என் மூளைக்குள்ள தற்கொலை எண்ணம் தலை தூக்கிச்சு. பிரியா தூங்குறப்ப கேஸை திறந்து விட்டு குடும்பத்தோட பற்ற வச்சுக்கலாம்னு நினச்சேன்.
நோ 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 அப்போ தான் என் மைண்டில் ஒரு கிரிமினல் பிளான் உருவாச்சு.